அப்லாசே ஏய் என்னடா செத்துடா ஆமா நம்ம பஞ்சாயத்து செத்துடா அட சண்டால பயலே எல்லாத்தானே. ஸோ வணக்கம் மக்களே, இது நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்குதுனான்னு கேட்டுருக்குது. நீங்கள் கடைசியாக நம்மளோட சாஸ்கே ரிங் ஈவெண்ட் வந்தாச்சு. எஸ் அதான் உள்ளே வந்தாச்சு. எத்தனை டைமண்ட் பிடுங்க போகிறான்னு தெரியல. கரெக்டாக வந்துட்டு 4 மணிக்கு நான் உள்ளே வந்துட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு சரியான இதுங்க, ரொம்ப நாள் எதிர்பார்த்தது வந்துருச்சு. ஓகே, ஒரு 100 டைமண்டு பண்ணுவோமா? ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, பண்ணுவோம். ஏய் 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 அப்லாசே ஏய் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் எப்பயுமே தரமாட்டான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்கிதுன்னு. இல்லைங்க, ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு கிளியர் கிளச் கொடுக்கலாமா? இது கொடுத்தா மட்டும் கிடைக்குமா என்ன? சரி ஓகேங்க, வெளியே வந்துட்டு ஓகே இப்போ அடுத்த ஸ்பின்னு பண்ணுவோமா? இருங்க, ஃபஸ்ட்டு இந்த அக்கா பண்டெல்லாம் விற்றுட்டு இப்போ கிடைக்குன்னு நினைக்கிறேன். 200 தட்டே. ஏய் 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 என்னங்க 2 3 ஏய் ஏப்பா அந்த க்ரோஸா ஏய் டைம் போயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு பண்ணி அடுத்த ஸ்பின்னு. ஏய் 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 இப்படி கொஞ்சம் தலைவா இப்படி ஏய் ஏய் தெரியும்டா, நீ எல்லாம் தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படியும் 3000 டைமண்டும் உருவ போகிற. இருங்க, வேறு ஏதாவது ஸ்பின் பண்ணுவோம். இது ஒரு 10 ஸ்பின் பண்ணுவோம். இதுலேயே இதுதான். ஓகே, 10 ஸ்பின் பண்ணியாச்சு. இப்போயாவது தருவானான்னு பார்க்கலாமா? ஓகே, ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. மறுபடியும் ஸ்பின்னை என்ன உளுந்தது 5 தடவை உழுந்துச்சு. ஏய் சரி, தெரியாமல் எடுத்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ. சரி ஓகே, இருங்க, அவ்வளோதான், களத்தில் இறங்கியாச்சு, முடிச்சிடலாம். அடுத்து 200 ஸ்பின்னு விழுவு. ஏண்டா டே, அது எப்பட்றா அங்கே விழுவுது இங்கே மட்டும் விழுவ மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்குதுங்க. அடுத்து 200 ஸ்பின் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்பின்னு கோவம் வந்துருச்சு எனக்கெல்லாம். கட்டுப்புள்ள எல்லாத்தையும் போட்டு தட்ட வேண்டியதான். இன்றைக்கி ரெண்டில் என்னென்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி நம்மளா இல்லை கரீனாவான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிங்கி வந்துட்டு சுற்றுறேன். இருங்க, ஏதாவது மாற்றிட்டு வருவோம். இதில் ஒரு ஸ்பின்னு பண்ணியாச்சு. வாங்க, இப்போ அக்கா கேரக்டர் வைக்கலான்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அக்கா கேரக்டர் வச்சு போன தடவை கிள்ளி அக்கா வச்சோம். கிள்ளி அக்காவுக்கு லக் இல்லை. இப்போ வந்துட்டு வேறு அக்காவை வைக்கும். இந்த அக்கா இந்த அக்கா வைக்கலாம், 100 வைக்கலாம். அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்க, இப்போ உள்ளே வந்தாச்சு. அக்காவோட அதிர்ஷ்டம் என்னன்னு பார்க்கலாமா? ஏய் 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 அரே யார் என்னங்க? முடிஞ்சது கதை. இன்னைக்கு போச்சு அவ்வளோலாம். ஒரு இட்லி போட்டால் தான் ஆக மாட்டேங்குதே. ஏய் காசு இல்லைடா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. மந்த்லி போடுறதுக்கே 4 பேர் ஊர்ந்ததே திருப்பி கொடுக்குதே. ஓகே, அடுத்து 200. இன்னைக்கு விடுறதா இல்லைடா, வாடா ஒரு ஸ்பின்னால். ஏங்க ஃப்ரீ ஸ்பின்னை நான் இன்னும் பண்ணவே இல்லைங்க. ஓகே, ஃப்ரீ ஸ்பின் தெரியும். அட்லீஸ்ட் அதையாவது 2 கொடுத்துருந்தா பரவாயில்ல. நான் மனுஷனாடா நீங்கள்லாம். 20 ஸ்பின் ஒன்று பண்ணுவோம். விழுமா அதான் பாருங்க, அந்த 1 தான் உழுவுது. அட்லீஸ்ட் அதில் ஒரு 2ஆவது விழுந்தா பரவாயில்லன்னு நான் நினச்சேன். இவன் தரமாட்டான் பாய். ஏய் 1 அதான் அந்த 1லேயே 4 தடவை தட்டுது. எத்தனை? 19 ப்ளஸ்ஸு. அடுத்து விழுவு. ஏய் போங்கடா நீங்களும் கடையும். இப்போ 24. பரவாயில்ல, எனக்கு 24 கிடச்சிருக்குது. வா நம்ம டோக்கன் வச்சு எடுத்துடலாம் போலையே. ஏங்க ஆமாங்க, டோக்கனே 200 வந்துருச்சுங்க. 217 வந்துருச்சுங்க. என்னடா டே, அட்லீஸ்ட் அந்த இட்டு போன க்ரோஸாவையாவது கொடுங்கடா, அதையாவது நான் வச்சுக்கிறேன். அதையும் தர மாட்டேன்றானுங்களே. அடுத்த ஸ்பின்னும் போட்டாச்சு. ஒரு அதான் இதாண்டா பிரச்சனை. ஏதோ விழுந்து. அட என்னடா, க்ரோஸா கேட்டதுக்கு க்ரோஸாவை கொடுத்துட்டியாடா பைத்தியக்காரா. அந்த சாஸ்கே பண்டில் கொடுறா, மீதியில் நான் அந்த கட்டானாவையாவது எடுத்துக்கிறேன். அந்த கட்டானா தாங்க எனக்கு எப்படியும் இன்னைக்கு பண்ணுறேன். இருக்கிற எல்லா ஸ்பின்னையும் போட்டு தாக்குறேன். அந்த கட்டானா அப்படி மேலே கொஞ்சம் மேலே விழுவுங்க. மேலேயாவது விழுவுடா. கீழே அசால்ட்டாக விழுந்துட்டு மேலே விழுவ மாட்டேன்றியாடா நீ. என்ன இதெல்லாம்? அதான் உளுந்ததே தாங்க திரும்பி விழுவுது. கடுப்பாகுதுங்க. ஐயோ, டைமண்டு 300 கீழே வந்துச்சு. ஐடியில் 300 கீழே நான் பண்ணதே இல்லை.
ஓகே, அடுத்த ஸ்பின்னு பண்ணி இன்றைக்கி அழுத்தாம விட மாட்டேன். இன்றைக்கி கட்டானாவோ இல்லை சாஸ்கே பண்டல் ரெண்டில் ஏதோ ஒன்று கிடச்சா போதும். மிச்சம் நம்ம டோக்கன் வச்சு எடுத்துடலாம். 20 ஸ்பின் வந்து விழுவு பக்கத்தில் வந்துட்டு விழுவோம். ஏங்க பக்கத்தில் வந்து கொஞ்சங்க பாருங்களேன். அந்த 20 ஸ்பின்னில் அழுத்திவிட்டான். சரி விடுங்க. கிடைக்கல. அடுத்து வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு 20 ஸ்பின்னு தான் வரும்னு நினைக்கிறேன். இருங்க 20 ஸ்பின்னு பண்ணி பார்ப்போமா? 20 ஸ்பின்னு விழுந்துரு. அதான் அடுத்த 20 எப்படியாவது பக்கத்தில் விழுந்துச்சுங்க. ஏய் என் ஐடியில் 300 கீழே நான் டைமண்டை இறக்கினதே இல்லைடா. இந்த ஒரு ஐயோ வித்து போன பண்டில்னு சொல்ல முடியல. ஒரு 2000 டைமண்டுக்கு ஒர்த்தான பண்டில் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த பண்டிலையாவது கொடுங்கடா, அந்த பண்டிலையாவது கொடுங்கடா தயவு செஞ்சு. அட்லீஸ்ட் இந்த பண்டிலுக்கு இந்த என்ட்ரியாவது இருந்தால் பரவாயில்ல. என்ட்ரி இல்லை, ஒன்லி விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதாவது கன்னில் நம்ம சுட்டோம்னா அந்த இது வரும். சரிங்க, டோக்கன்லேயே எடுத்துடலாம், வேறு வழி இல்லை. டோக்கனில் தாங்க எடுத்தாகணும். எடுத்தாச்சியா எடுத்துடலாம் போங்க. எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு மனசே கேட்கலான்னு வச்சுங்க. அத்தால ஆசையா எடுத்தா கருணாக்காரா, ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு நான் டைமண்ட் எடுக்கிறேன். உனக்கு அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. உங்க ஆபத்திங்க 30-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? செலவு பண்ணுறேன், அதை கொஞ்சமாவது பார்க்க மாட்டியா? சரி கிளிக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்டா டே டோக்கன் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன்டா, கழிவு ஊத்துறகேஷன்டா. போங்கடா டே, நீங்களாவும் உங்கள் ஈவெண்ட்டும் ஸ்கேம் ஈவெண்ட்டுங்க போங்க. வெக்ஸு பரவாயில்ல, அவசரம் எடுத்து. சரி வேறு வழி இல்லை, இதுக்காக தான் டைமண்ட் சேர்த்துனது. ஸோ அதனால் வந்துட்டு இருக்கட்டும். கட்டானாவை எடுக்க போகிறோம். ஏங்க கட்டானா எடுக்கவே போகிறோம். இன்னும் வந்துட்டு டைமண்ட் வந்துட்டு இதாவது வீடியோவாக பார்க்க வேண்டும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணாதே ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை அழுத்திக்கங்க, கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கில்டில் வந்துட்டு நேற்று தான் ஓப்பன் பண்ணால் சேர்ந்துக்கங்க. ஓகே, இப்போ நம்ம பண்டில் வந்துட்டு போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே போட்டாச்சு. என்னங்க மாவில் செஞ்ச மாதிரி இருக்குது மூஞ்சி. எஸ் தான் இந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸு. அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரியாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒர்த்துன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக பண்டில் ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்லலை. கில் அடித்தாவோ இல்லை வந்துட்டு மெடிக்கெட் சுற்றினாவோ 2 எஃபெக்ட் இருக்குது. ஓகேங்க, ஏதோ பரவாயில்ல. நல்ல ஒரு இது தாங்க. அதாவது என்கிட்ட பண்டிலே கிடையாது. இன்றைக்கி தான் எஃபெக்ட் உள்ள ஒரு பண்டிலை நான் தொட்டிருக்கேன், சாஸ்கே பண்டில். அடுத்து நான் கட்டானாவில் கை வைக்காமல் விட மாட்டேன். கட்டானாவில் கை வைக்க மாட்டேன். இதுங்க க்ரோஸாக வந்துட்டு எக்யூப் பண்ணிக்குவோம். எங்கே இருக்குது? இதாக இருக்குது. லே ஏங்க இது ஆக்சுவலாக வந்துட்டு க்ரோஸாவுக்கு அந்த ஸ்கின்னே சூப்பராக தான் இருக்கும். சரி இருந்தாலும் இந்த ஸ்கின் வச்சுக்குவோம், ஆடி பார்க்கலாம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு. ஸ்கின்னை வச்சே சொல்லிடலாம் கன்று எப்படின்னு. இருந்தாலும் எஃபெக்டோட கன்று ஒன்று இருக்குது என்கிட்ட. அடுத்து வேறு என்ன? வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். வெக்ஸுங்க, சத்தியமாக ஸ்கேமுங்க, செம வெக்ஸு. எப்பா வேறு கை வேறு வந்து என்னங்க இது, ஏதாவது கட்டானா, அதாவது வித்தவுட் கட்டானான்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்துட்டு சும்மா ஒரு நப்பாசைக்கு எடுத்தேன். அந்த கை மட்டும்தான் வந்து போகுது. எதையோ பிடிக்குது, எதை பிடிக்குதுன்னு தெரியல. சென்டர் பக்கமாக பார்த்து பிடிக்குது. அட்லீஸ்ட் ஒரு எமௌண்ட்டோட கொடுத்துருந்தாவது பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரிங்க, இங்கே இதோ ஒரு பின் இதோ கிளைம் பண்ணுறதோட சரி. இதில் வேறு சாஸ்கே பண்ணல் வேறு சரிங்க. அடுத்து வந்துட்டு ஃப்ரீ ஸ்பின் வந்துட்டு, அதாவது 5 டோக்கனோ 4 டோக்கனோ இருக்குது. அதில் வந்துட்டு எத்தனை இது கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். அதில் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதுன்னா நான் வந்துட்டு அடுத்த வீடியோ அதாவது பார்ட் 2ன்னு அதை நம்ம போட்டுக்கலாமா, இல்லை வந்துட்டு கேம் பிளே, அதாவது அது பார்ட் 2 தாங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோனால அது பார்ட் 2 தான். என்னோடய பிரதரும் வந்துட்டு எந்திரிச்சிட்டாப்பில் என் கூடயே எந்திரிச்சாங்க பாங்க, என்ட்ரியோடு இல்லை. சரிங்க, ஒரு லோன் ஒரு நிமிஷம். லோன் மேட்ச் தான். வெளியே போயிட்டு மறுபடியும் ஸ்குவாடுக்குள்ளே வந்து பார்க்கலாம், ஏதாவது என்ட்ரி வருதா. ஒரு நப்பாசை தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, என்ட்ரி எதுவும் இல்லை, தெரிஞ்சு போன விஷயந்தான். சும்மா ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஸ்பின் ஈவெண்ட்டில் வந்துட்டு ரிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு என்ட்ரி நல்லா இருந்துச்சுங்க. அந்த என்ட்ரி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஃபேஸ் ரிவீல் சூப்பரு. ஓகேங்களா? போயா பாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். போயா பாஸாவது போட்டிருந்தா அந்த எமௌண்ட்டாவது கிடச்சிருக்கும். வெக்ஸுங்க, ஒவ்வொருத்தருக்கு ஆக்சுவலாக பாதி பேர்த்துக்கு எப்படியும் கிடைக்காது. இதே நிலமை தான். ஒரு சில பேர்த்துக்கு லக் இருந்தால் 2000 டைமண்ட்லேயே கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க நான் சொல்கிறது. இதுக்கு மேலே என்ன இருக்குது? இதுக்கு மேலே லோன் உல்ஃப் ஒரு மேட்ச் போயிட்டு
ரெடி கொடுத்துருவோம். லோன் உல்ஃப் போவோம், போயிட்டு ஒரு மேட்ச் ஆடி பார்ப்போம் அந்த எஃபெக்ட்லாம் வருதா என்ன பண்ணுதுங்கிறத. ஓகே, நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே கேம் பிளேயை பார்க்கலாம். இத்துடன் விடைபெறுகிறேன். அடுத்த பாட்டில் கண்டிப்பாக நான் அந்த கட்டானாவை எடுக்காமல் விட மாட்டேன். ஏன்னா அந்த டோக்கன் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, எதுவும் வேறு எதுக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல. அதுக்கு மட்டும்தான் கரெக்டாக ஒரு 45 டோக்கன் கிடச்சிதுன்னா போதும். 45க்கு எவ்வளோ பிடுங்குறான்னு தெரியல. அது இது பண்ணோடனே அடுத்து வந்துட்டு சாப்டர் 2ல் இட்டாச்சி பண்டிலுக்கு கன்று வச்சாச்சு. ஏதாவது ஒன்று பண்ணி எடுக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பண்டில் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு கட்டானா எடுத்து முடிச்ச வாட்டி நம்ம வந்துட்டு மீட் பண்ணுறோம். இதோட என்னோடய கேம் பிளே பாருங்கள். இதோட நான் வந்துட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இத்துடன் விடைபெறுகிறேன். இதுதான் உங்கள் ராகுல். நன்றி, வணக்கம்.